ஸோ நண்பா, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி சூப்பரான ஒரு டிஷ் பண்ண போகிறேன். என்னென்னா பிரியாணி நண்பா. செம்ம டக்கராக இருக்கும். ஓகே, கண்டினியூவாக பாருங்கள். அது செம்மையாக இருக்கும். எந்த மாதிரி பண்ணுறேன்னு நீங்களே பாருங்கள். இது என்ன பிரியாணினா, ஆக்சுவலி ஆம்பூர் ஸ்டைல் இது. இது வந்து நாங்கள் வந்து பேச்சுலர் ஸ்டைலில் நான் பண்ணியிருக்கேன் நண்பா. ஸோ இதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா. இதில் நான் தேங்காயும் போட்டிருக்கேன். ஸோ ஸ்பெஷல் அதுதான். இது பேச்சுலர் பிரியாணி. ஸோ நாங்கள் பேச்சுலர் என்ன இருக்கோ அதுதான் பண்ணி இந்த ஃபாரினில் பண்ணுவோம். ஸோ அதனால் பேச்சுலர் பிரியாணி பேர் வச்சுருக்கோம் நண்பா. ஸோ கண்டிப்பாக அதே மாதிரி எனக்கு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரியுங்க நண்பா. ஓகே நண்பா, ஸோ வீடியோக்குள்ளே போகலாங்களா? ஓகே. ஸோ நண்பா, இன்றைக்கி வந்து நான் மட்டன் பிரியாணி பண்ண போகிறேன். ஸோ மட்டன் வந்து குக் பண்ணிட்டுருக்கிறேன். கொஞ்சம் பாயில் பண்ணிக்குவோம், ஆஃப் பாயில். ஸோ அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதில் பண்ணுவோம் நண்பா. ஸோ இதுதான் சூப்பராக ஒரு பிடிக்கலாம். இப்போ நண்பா கண்டினியூவாக பாருங்கள். ஸோ மட்டன் பாயில் பண்ணியிருக்கிறேன், வச்சா போட்டிருக்கேன். ஏன்னா பாயில் பண்ணி கொஞ்சம் வேக வச்சுட்டு போட்டால் சிம்பிளாகும். இதுதான் வந்து பேச்சுலரோட பிரியாணி. ஸோ பேச்சுலரில் தான் போட்டோம். நம்ம ஊர்லனா பிரச்சனை இல்லை, பச்சையாக அப்படியே போட்டுடலாம். நம்ம பாயில் பண்ணிவிட்டு இதில் போடுவோம். ஸோ கண்டினியூவாக பாருங்கள் நண்பா. ஓகே, ஸோ வீடியோவில் பார்த்துக்கிட்டே இருங்க லைனாக. ஸோ நம்ம இங்கே கிராம் வச்சுருக்குறோம். பே லீஃபு இது 1 கிராம் போட்டுருக்கேன். இது 1 கிராம். ஸோ இது 1 கிராம் பட்டை. பே லீஃப் 1 கிராம். இங்கே வந்து எல்லாம் வச்சுருக்கேன். வெங்காயம் ஒரு 2 வெங்காயம். ஸோ இது எப்படி பார்த்துட்டு லெமன் இருக்குது. ஸோ இது புதினா இருக்குது. ஓகே நண்பா. ஸோ இங்கே பச்சை மிளகா. ஸோ இதில் தேங்காய். தேங்காய் வந்து அதில் அரைச்சி போட்டுருவோம். ஸோ நண்பா, இப்போ ஒரு 2 வெங்காயம் போட்டுக்கிறேன், கட் பண்ணிக்கிறேன். நல்லா மெலிசாக கட் பண்ணிக்கங்க, ஸ்லைஸாக. இது கட் பண்ணிவிட்டேன். ஸோ நண்பா, சொன்னால் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் ஒரு 150 போட்டு ஒரு 2 கரண்டி போட்டுங்க. 35 இல்லாட்டி 40 போட்டுங்க. அதான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். 45லேருந்து 50 ஜாஸ்தியாக ஊற்றிக்கிறேன். இது அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ பட்டர் ஏழு பட்டர் கிராம்பு தண்ணி ஏலை போட்டாலும் தெரிக்குது. ஏலக்காய் போட்டுட்டேன். ஏலக்காய் உடச்சி போட்டுங்க. ஏலக்காய் போட்டு இதுவுமே தானே நல்லாயிருக்கும். போட்டுலாம் நல்லா இருக்கு. ரெண்டு வெங்காயம் நல்லா பெரிய வெங்காயம் போட்டு நல்ல இதாக இருக்குது. வெங்காயம் கொஞ்சம் வீடு வச்சுக்கலாம். சீக்கிரம் கொஞ்சம் வேகும். ப்ரௌன் ஆகிடும். நல்லா ப்ரௌன் ஆகிடும். இதாகிட்டு நல்லா ப்ரௌன் பண்ணிவிட்டு அப்புறம் ஜிஞ்சர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். தனித்தனியாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு. ஸோ நண்பா, ஸோ இது போட்டோன்னா இப்போ பச்சை மிளகா போட்டு வச்சு பச்சை மிளகா போட்டு நல்லா இதாகணும். பச்சை மிளகா நல்லா இதாகிட்டு இருக்கணும், பார்க்கணும். ஸோ கலர் மாறிட்டே இருக்கு பாருங்கள்.
இது நல்லா கலர் பண்ணதுக்கப்புறம் இஞ்சி கலி பேஸ்ட் போட்டுடலாம். ஸோ நம்ம இப்போ இது தேங்காவும் போடுறேன். பிரியாணி தேங்காய் போட்டுருக்கேன், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதில் வந்து பச்சை மிளகு இது ட்ரை சில்லி போட்டுருக்கேன். இந்த ட்ரை சில்லி ஆம்பூர் பிரியாணி இப்படி தான் போடுவோம். ஸோ நான் ஒரு வித்தியாசமாக ஆம்பூர் பிரியாணி பண்ணுறேன். ஸோ இதில் பச்சை மிளகு ட்ரை சில்லி போட்டிருக்கேன், தேங்காய் கொஞ்சம் போட்டுருக்கேன். தேங்காய் ஒரு 15 கிராம் 20 கிராம் இருக்கும் தேங்காய் போட்டுருக்கேன். ஸோ நீங்கள் தேங்காய் போட்டுன்னா போட்டுங்க, இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இப்போ வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கலாம். ஸோ நல்லா இதாகிடுச்சு, நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு, சூப்பராக ஆகிடுச்சு பாருங்க. ஸோ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஒரு 10 கிராம் போட்டுக்கலாம். டேஸ்ட்டாக இருக்கும். தனித்தனியாக வேணுமா போட்டுங்க, நான் சேர்த்தாப்பில் போட்டேன் நண்பா. பாருங்கள் நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு, சூப்பராக. இந்த மாதிரி இருந்தால் தான் பிரியாணி டேஸ்ட்டாகவும் இருக்கும். பிரியாணி கொஞ்சம் 2 நாள் 3 நாள் வச்சு சாப்பிட்லாம். இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் பண்ணிட்டீங்களா வெங்காயம், எப்பயுமே வெங்காயம் நல்லா ப்ரௌனாக பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் சாப்பிட்றது. ஓகே நண்பா, கண்டிப்பாக பாருங்கள். மட்டன் பாயில் வச்சு நண்பா இங்கே பாருங்கள். இந்த பிரியாணிக்கு இதே போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும் சாப்பிட்றது. பாயில் வைக்கலாம். நல்லா பாயில் ஆகிடுச்சு. மட்டன் நல்லா பெருசாக போட்டுக்கோங்க பீஸு. இதுதான் வந்து பேச்சுலர் பிரியாணி சொல்கிறது. இருந்தால் தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக சாப்பிட்றதுக்கு மஜாவாக இருக்கும் நண்பா. ஸோ இது வந்து ஒரு 1/2 கிலோ பிரியாணி, இது பீஃபு 1/2 கிலோ மட்டன் போட்டுக்கலாம். ஸோ நம்ம இப்போ கொத்தமல்லி போட்டுறோம், கொத்தமல்லி புதினா சேர்த்து போட்டுறேன். தயிர் இருந்தால் தயிர் போட்டுங்க, நான் தயிர் போடல. புளிப்பு இருந்தால் தயிர் போட்டுங்க. நம்ம அப்படி உப்பு போட்டுக்கிறேன், நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டுக்கலாம், இந்த டைமில் உப்பு போட்டுங்க. உப்பு போட்டாச்சு. நம்ம இப்போ வந்து அரிசி ஊற வச்சிடலாம். அரிசி எப்பயுமே வந்து பிரியாணி மசாலா ரெடி ஆகிட்டு இருக்கும்போது இது வந்து ரெடி பண்ணுங்க. ஸோ இது ஒரு 5 நிமிஷம் மட்டும் இது பண்ணிக்கலாம், ஊற வச்சுக்கலாம். நீங்கள் 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ ரைஸ் பாருங்கள், பாஸ்மதி ரைஸு ஜீரோ சம்பாவில் போடுவாங்க. நான் பாஸ்மதியில் தான் ஆம்பூர் பிரியாணி போடுவாங்க நிறையா. ஸோ பாஸ்மதியில் போட்டிருக்கேன். ஓகே நண்பா, சூப்பராக அவங்க சாப்பிட்றதுக்கு. பழைய ரைஸ் எல்லாம் கருப்பாக வருது பாருங்கள். ஸோ இது பிரியாணி கழுவிக்கிறேன் நண்பா. இப்போ நண்பா லெமன் போட்டுக்கிறேன். லெமன் போட்டுக்கிறேன். லெமனை போட்டதுக்கப்புறம் மசாலாவை நண்பா. ஸோ நல்லா இதாகிட்டுருக்கு, சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கும். பாருங்க நல்லா பாயில் ஆகிடுச்சு, நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இந்த பேஸ்ட்டு ரெடி பண்ணிட்டுங்க. மிக்சியில் தேங்காயும் இதுவும் போட்டாச்சு, சூப்பராக இருக்கும் சாப்பிட்றது. தேங்காயும் ட்ரை சில்லியும் போட்டு பேஸ்ட் மாதிரி பண்ணி போட்டாச்சு. போட்டால் தான் டேஸ்ட்டு கிடைக்கும். ஆம்பூர் பிரியாணி தான் பண்ணுவாங்க. ஆம்பூரில் வெறும் இது மட்டும் போடுவாங்க, நான் கொஞ்சம் வேறு ஸ்டைலில் பண்ணுறேன். இது வந்து பேச்சுலர் பிரியாணி மாதிரி. ஆம்பூர் ஆனால் இது வந்து பேச்சுலர் பிரியாணி மாதிரி பண்ணுறேன். பசங்கள்லாம் செய்வாங்க அது மாதிரி. ஸோ நம்ம இப்போ போட்டாச்சு. இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே கொஞ்சம் தண்ணி சொல்லிட்டோம். இந்த மசாலா கொஞ்சம் நல்லா பிடிக்கட்டும். அதுக்கப்புறம் தண்ணி மிக்ஸ் பண்ணிடுறோம் தான். ரொம்ப கண்டினியூவாக பாருங்கள்.
ஸோ மறக்காமல் அதே மாதிரி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்காய் இருந்தால் நீங்கள் தேங்காய் போட்டுங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கங்க. ஆம்பூர் பிரியாணியில் தேங்காய் போடணும். இது வந்து நான் ஆம்பூர் ஸ்டைலில் பண்ணேன், ஆனால் இது வந்து பேச்சுலர் பிரியாணி. பேச்சுலர் பசங்க என்ன போடுவாங்க. ஸோ அதெல்லாம் நாங்கள் கல்யாணம் பண்ணாலும் பேச்சுலர். ஸோ அதனால் இதை போட்டு மசாலா பிடிக்கிறது பாருங்கள். அந்த எண்ணெய் மேலே வந்ததுக்கப்புறம் தண்ணியை மிக்ஸ் பண்ணி தான் பாருங்கள், எண்ணெய் பிடிச்சி வெளியில் வருது. ஸோ நண்பா இப்போ மசாலா நல்லா காஞ்சிடுச்சு. ஸோ தண்ணியை மிக்ஸ் பண்ணிடணும் தான் இப்போ. ஸோ நம்ம இப்போ தண்ணியை மிக்ஸ் பண்ணிடலாம். அப்படியே சொல்லிட்டோம். ஸோ ரைஸாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ரைஸ்னால் பாயில் பண்ணி தான் போடணும், அதில் அப்படியே போடக்கூடாது. ஸோ நம்ம இது இதில் வைக்கிற பாயில் பண்ணிக்கணும். ஸோ என்னன்னா ஏற்றியாச்சு. இப்போ இதில் தண்ணி மிக்ஸ் பண்ணிடலாம் தான். ஏற்கனவே இந்த ஸ்டாக் நான் வச்சுருந்தேன், இந்த பிரியாணி தண்ணி வச்சுருந்தேன். இது ஸ்டாக்கு மட்டன் வேக வச்சுருந்தது, அந்த தண்ணி நான் ஊற்றுறேன். ஓகே நண்பா பாருங்கள். நம்ம ஒரு 1 கிளாஸ் ஊற்றினா போதும், ரொம்ப தேவையில்லை. அந்த தண்ணி ரைஸு 3/4 அளவுக்கு இருந்தால் போதும். ரொம்ப லைட்டாக, ஏன்னா ஏற்கனவே நம்ம பாயில் பண்ணிடுறோம், அப்புறம் ரொம்ப குழஞ்சிரும் பீஸு. ஸோ இப்போ மூடியை போட்டுடலாம். நம்ம இதை அனுப்பிச்சிடுச்சு, முடியை போட்டுடலாம். முடியை போட்டாச்சு. ஸோ தேவையான அளவு உப்பு போட்டுங்க, லைட்டாக போட்டால் போதும், ஏன்னா ஏற்கனவே மசாலாவுக்கு உப்பு போட்டுங்க. ஸோ உப்பு போட்டாச்சு. ஸோ ஒரு 10 நிமிஷத்தில் ஆஃப் பாயில் ஆகிடும். செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகே நல்லா. ஸோ கண்டினியூ பாருங்கள். ஸோ நம்ம குக் ஆகிட்டுருக்கு, இந்த பார்த்து செக் பண்ணிடுறோம் தான். ஸோ நானும் இருக்கிறேன். நம்ம ஹாய். ஸோ நண்பா, ஸோ இன்னும் கொஞ்சம் அதை செக் பண்ணணும். எப்படி செக் பண்ணணும்? போதும், ஓரளவு இருந்தால் போதும். ஸோ நான் ஏற்கனவே ஆஃப் பண்ணிட்டேன், கரெக்டாக இருக்குது. ஸோ இதுதான் இப்போ இதில் போட்டு வந்தப்போ ஸோ இந்த தண்ணியை வடிகட்டிடுவோம் தான். அப்படியே தண்ணியை ட்ரை பண்ணிடலாம். ஸோ ஊற்றிடுவோம் தான். ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டேன். நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். எப்பயுமே வந்து பிரியாணி, அந்த பிரியாணி பண்ணும்போது, ஆம்பூர் பிரியாணி பண்ணும்போது ரைஸ் எப்பயுமே ஒவ்வொரு என்ன செய்வாங்க, பிரியாணி வந்து ஏற்கனவே இந்த ரைஸை குக் பண்ணி வச்சுருவாங்க, ஆறி போயிடும். அப்படி பண்ணக்கூடாது, சூடோடு போடணும். அப்போ தான் டேஸ்ட்டு கிடைக்கும். ரெண்டோ ரைஸ் அப்படி போட்டால் தான் ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். ஏன்னா ஏற்கனவே நம்ம பாயில் பண்ணிட்டோம், கரெக்டாக இருக்குது தண்ணி. ஸோ இதை கொஞ்சம் அப்படியே மிக்ஸ் பண்ணணும். தண்ணி பாருங்கள், கரெக்டாக இந்த சைஸ் இருந்தால் போதும். ஸோ இப்படியே இருக்கும். எப்பயுமே ரைஸ் போடும்போது சென்ட்ரலேருந்து போடுங்க, ஓரத்துலேருந்து போடாதீங்க. ஓரத்துலேருந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த இது கிடைக்காது, ஏன்னா ஒரே சைடு கறியெல்லாம் போய் உட்காந்துரும். ஸோ சென்டரில் போட்டிங்கன்னா கரெக்டாக அந்த கறியெல்லாம் உட்காந்துருக்கும். ஓகே நண்பா. ஸோ பாருங்கள், இப்போ மூடியை போட்டு மூடிக்கிறோம் தான். சும்மா மீடியம் ஃப்ளேமில் வச்சு விட்டுலாம், ரொம்ப ஹை ஃப்ளேம் வேண்டாம். ஸோ மீடியம் ஃப்ளேமில் போட்டு வச்சுலாம். ஓகே நண்பா. ஸோ கண்டினியூவாக பாருங்கள். இது ஒரு 10 நிமிஷம் இதாகட்டும், அதுக்கப்புறம் தம்மு போட்டுறோம் தான். ஸோ இந்த லெவலில் உப்பு இருக்கா பார்த்துக்கணும், அப்புறம் தண்ணி ஆட் பண்ண முடியாது உங்களால். உப்பு லைட்டாக கம்மியாக இருக்குது. ஸோ சும்மா நேரம் அப்படியே உப்பு லைட்டாக கம்மியாக இருக்குது. இந்த லெவலில் இருக்கும்போது போட்டுக்கணும் உப்பு. அதுக்கப்புறம் இதானதுக்கப்புறம் போட முடியாது. நல்லா போயிடலாம். முடியல, முடிய போட்டாச்சு. ஸோ
ஆச்சு. பார்க்கும்போது கரெக்டாக கிடணும். இந்த ரைஸ் உடஞ்சிடும், பாஸ்மதி ரைஸு பாருங்கள் கரெக்டாக இருக்குது, கரெக்டாக இருக்குது. தம் போட்டால் கரெக்டாக ஆகிடும். நம்ம வேறு லெவலாக இருக்கும். ஸோ நம்ம பண்ணலாம். வச்சாச்சு. பிளேட் போட்டு தண்ணி மேலே ஏற்றிட்டேன். இதான் டப்பா கண்டினியூவாக பாருங்கள். ஸோ நம்ம இப்போ ஆஃப் பண்ணிடுறோம். அவ்வளோதான், ஆஃப் பண்ணியாச்சு. ஒரு 15 மினிட்ஸ் தம் கட்டியாச்சு. ஓகே நண்பா. ஸோ இப்போ ஓப்பன் பண்ணக்கூடாது, ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி நான் ஆக்கி. ஓகே நண்பா. நண்பா தம் ஆகிடுச்சு. ஸோ எடுத்துகிறோம் நான். ஸோ எங்கள் நண்பா ஸோ ஓப்பன் பண்ணியாச்சு. பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் எடுக்கணும். பிளேட் எடுக்கும்போது அப்படியே இதாக எடுத்திங்கன்னா தண்ணி கீழே ஊற்றுரும். ஸோ சூப்பராக ஆகிடுச்சு. இந்த சைட்லேருந்து உடைக்கணும். அப்படியே பாருங்கள், ரைஸ் அப்படியே பூ மாதிரி இருக்குது. தம்மும் சூப்பராக ஆகிடுச்சு. ஸோ இன்னும் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு டேஸ்ட் வரும் நண்பா. ஸோ இதுதான் ஸோ பேச்சுலர் பிரியாணி. சூப்பராக இருக்கும் நண்பா. ஸோ ஓகே, ஸோ நான் சாப்பிட்டு டேஸ்ட்டு தரேன். நண்பா பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இன்னும் சர்வீஸ் பண்ணி சாப்பிட வேணும் தான். ஸோ மட்டன் பாருங்கள், மட்டன் நல்லா பாயில் பண்ணி சூப்பராக இருக்குது, வேறு லெவலாக இருக்குது. பீஸ் பாருங்கள், நல்லா பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணியாச்சு. ஸோ ஒன்றோட ஒன்றும் ஒட்டலை பாருங்கள். ரைஸு செம்மையாக இருக்கு பாருங்கள். இந்த சைட்லேருந்து விடுங்க, அப்போ தான் உடையாத ரைஸு. வரம்பா செம்மையாக இருக்குது. ஸோ பார்க்கும்போதே இப்போ உங்களுக்கு தெரியும் இது நல்லா இருக்குமா இல்லையான்னு தெரியல சொல்லி. ஸோ அருமையாக இருக்குது. ஸோ எண்ணெயும் கபா வந்துடுச்சு நண்பா. ஸோ பாருங்கள், பீஸ் எடுத்து போட்டுக்கலாம். பக்கம் வரும் பாருங்க நண்பா. நண்பா இன்னும் கண்டினியூ சாப்பிட்டுட்டு பார்த்துட்டு ஸோ இப்போ நான் சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. இப்போ ஃபஸ்ட்டு கறியை சாப்பிட்டு பார்க்குறேன் எவ்வளோ இருக்குன்னு டேஸ்ட்டு. கறி மட்டன் பாருங்கள், பீஸை பாருங்கள், அப்படியே எலும்போடு அப்படியே குக் இருக்குது. நல்லா நல்லா சூடாக இருக்கு நண்பா. சூடாக சாப்பிட்றான்ல நண்பா. பர்ஃபெக்டாக இருக்குது நண்பா, செம்மையாக இருக்குது, வேறு லெவலாக இருக்குது. ஸோ பீஸும் பாருங்கள், பெரிய பீஸாக இருக்குது, நல்லா பஞ்சு மாதிரி இருக்குது, நல்லா சாஃப்டாக இருக்குது, ஜூஸியாக அப்படியே இறங்குது மட்டன், நல்லா வேக வச்சு வெந்துருச்சு. ஸோ இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரியுங்க நண்பா. அதே மாதிரி என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா. ஸோ நான் உங்களுக்கு விடுகதை ஒன்று கேட்குறேன் நண்பா. ஸோ அதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள் கமெண்ட்டில். 10 சட்டை அணிந்திருப்பான் ஒருவன், 10 சட்டை அணிந்திருப்பான் அவன் யார்? ஓகே நண்பா. ஓகே, ஜஸாக்கல்லாஹ்.